முடியும். ஒரு ஸ்மால் பிசினஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். எப்படினாக்க ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். அப்ப அந்த சப்போர்ட் எல்லாருமே இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாறுவோம் மாற்றுவோம், மனசுக்குள் தீயை ஏற்றுவோம். மாறுவோம் மாற்றுவோம், மண்ணுக்காக பாதை காட்டுவோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா வி த லீடர்ஸ். இதெல்லாம் எல்லாருமே அணிஞ்சிட்டு வராங்க. இளைஞர்கள் மிகப்பெரிய ஹெட்லைன் நியூஸே அதான் போயிட்டு இருக்கு. எதற்காக வி த லீடர்ஸ்ல இணையணும்? ஐபிஎஸ் அண்ணாமலை சார் கூட எதுக்காக பயணிக்கணும்? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டன்றது படித்த இளைஞர்களுக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த டிகிரிஸ் அதில் இருக்கிற டாபிக் எல்லாமே படிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் படித்தா மட்டுமே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும். அந்த டாப்பிக்கில் படித்தவங்க தெரியும். நான் 2 வருஷம் வந்து போலீஸ் அகாடமியில் படிச்சிருக்கேன். அதனால அதனுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். அவர் அப்படிப்பட்ட ஒரு கனவோட படிச்சுட்டு அவர் எம்பிஏ பண்ணுறாரு. இப்போ இதை முடிச்சுட்டு போலீஸ் அதிகாரியாக போகிறாரு. போலீஸ் அதிகாரியாக ஒரு ஸ்டேட்டையே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணுறாரு. இது எல்லாமே யூடியூப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா ஒரு ஸ்டேட்டுடைய ஹீரோவா ஒருத்தர் இருந்தவர். அவருடைய கனவா படித்தவர் 8 வருஷம் சர்வீஸ். 8 வருஷம் சர்வீஸில் 6 வருஷம் சிறப்பான சர்வீஸ் பண்ணிட்டு 8 வருஷம் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு அந்த பதவியை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு வராரு. ரிசைன் பண்ணிட்டு வந்து எதற்காக அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு வரணும்? அவருடைய தாக்கம் என்னன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. ஒரு பிஸ்னஸை பற்றி படிச்சிருக்காரு. அப்போ ஒரு பொருளாதாரத்தை பற்றி படித்தவருக்கு நாட்டின் வளர்ச்சியை பற்றி மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கும். அதன் அடிப்படையில தான் தன்னுடைய இது வந்து ஒரு சின்ன வட்டம். இதுக்குள்ள எப்படிங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறதே ஒரு சின்ன வட்டம். அதுவும் அதில் மிகப்பெரிய லெவல்ல அவர் வந்து ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காரு. இதுவே ஒரு சின்ன வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வராரு. வெளியில வந்துட்டு இன்னைக்கு ஒரு அரசியல்ல போய் அரசியல்ல உச்சகட்டத்துக்கு போய் அதுல இருந்து வெளியே வராரு. யாருக்காக வராரு? எதற்காக வராரு? அவருடைய சின்ன வட்டம். எப்படின்னாக்க எல்லாமே அவருக்கு சின்ன வட்டமா தெரியுது. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டியை மிகப்பெரிய லெவலில் இளைஞர்களை ஒரு பிஸ்னஸ் லெவலில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பணமயம். நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க. பணமயம் எதில் உருவாது? ஒரு பிஸ்னஸ். ஒரு நாட்டின் வளர்ச்சியை பார்த்தோம்னாலும் சரி, ஒரு மனிதர்களுடைய வளர்ச்சியை பார்த்தோம்னாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்துடைய இளைஞர்கள் அனைவரும் வளர்ச்சி பெறணும். நம்மளுடைய ஏழ்மை கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். எல்லாருமே சரிசமமாக அமைக்கப்படணும். எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும். பிஸ்னஸ் மேனா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண முடியுமா சார்? அப்படின்னு இல்லைங்க. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் பிசினஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். எப்படினாக்க ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். அப்ப அந்த சப்போர்ட் எல்லாருமே இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஏழைகளுடைய வீட்டிலையும் அந்த சப்போர்ட் இருக்குதா? இதெல்லாம் பார்க்கறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அரசியல்ன்ற ஒரு இடத்துல இருந்து வெளியே வராரு. இது நமக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு. இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும். பிஜேபியினுடைய அழுத்தத்தினால இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இந்த ஒரு எலெக்ஷன்ல எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பவே வெளியே வந்தது. இன்னைக்கு அவர் முதல்வர். 1 வருஷம் அவர் கரெக்டா 1 வருஷம் இளைஞர் மத்தியில் இருந்திருந்தா இன்னைக்கு அவர் முதல்வர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும். இப்ப இருக்கிற முதல்வர் வந்து விஜய் சார் வந்து பண்ணுவாரா அப்படின்னாக்க அந்த டேலண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வந்த கொஞ்ச நாள்ல சரி போக போக பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் டேலண்ட் வேணும் சார். ஓகேங்களா? நான் அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல. என்ன முடியுமோ அவங்க முன்னேற்றத்தை கொண்டு போகட்டும். ஆனா திறமையான ஒருவர் இப்ப வந்திருக்காருன்னு அவரை பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப இவருடைய டேலண்ட் ஒரு பொருளாதாரத்தை பற்றி படித்தவர் எப்படி நம்ம தமிழகத்துல இருந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் அதிகப்படியா ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகவே இல்லை. அது எதனால? ஒரு படித்த இளைஞர்கள் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி பின்னால நம்ம போகலை. இளைஞர்கள் இது வரைக்கும் போகலை. எந்த பிம்பத்தில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரணும். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ஐடி ஃபீல்டு, இந்த கம்பெனிஸ் ஃபீல்டுலாம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நல்லாவே தெரியும். கடைசி வரைக்குமே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படிப்பட்ட ஒருவர் இன்னைக்கு அந்த கம்பெனியில் நீங்கள் இருக்கணுமா, இல்லைன்னா உங்களுடைய அந்த கம்பெனியாக இருக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அரசியல்வாதி சரியா இருந்தால் தாங்க ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்த முடியும். ஒரு இளைஞர்களை மேல் 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 அவங்களுடைய வளர்ச்சி பாதையில கொண்டு போங்கன்னா உலகத்தை அறியணும். உலகத்தை அறிய வைக்கணும். அது யாரு? அந்த ஸ்டேட்டுடைய அரசியல்வாதி, அந்த ஸ்டேட் ஆளுகின்ற முதல்வர். அந்த முதல்வர் கீழே இருக்கிற அந்த மந்திரிகள்
ஓகேங்களா? அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைச்சர்களும் டேலண்டட் பர்சனாக இருக்கும். இப்போ நம்முடைய லீடர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க நம்முடைய அண்ணாமலை சார், ஐபிஎஸ் சார். இன்னைக்கு நான் வந்து வேற அமைப்பில் தாங்க இருந்தேன். நான் அந்த 2 மணி நேரம் தான் அந்த வீடியோ வந்து 2 மணி நேரம் ஆயிருந்தது போல. நான் உள்ளே போனேன் அடுத்த செகண்டே என்னன்னு தெரியல, உடனே அந்த ஒரு ஈர்ப்பு. ஏன்னா எனக்கு நாட்டுப்பற்று. ஓகே, நாட்டுப்பற்றுனாக்கா தேசப்பற்று. எப்படின்னாக்கா நம்ம தமிழக இளைஞர்கள், ஏன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அது மாதிரி சுற்றி எல்லாரையும் பார்க்குறேன். அவர் பார்க்கும்போது எதுனா ஒரு விதத்தில் சாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட என்னுடைய பயணத்தை போயிட்டு இருக்கேன். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன போல தான் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா சரியான ஒரு நபர் நமக்கு வழிநடத்த ஆள் இல்லை. அப்படி சரியான நபர் வழிநடத்த ஆள் இருந்தும் நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் நம்மளோட வந்து ஒரு எப்படி சொல்றதுனாக்கா, முட்டாள் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அடிப்படையில் அதான உண்மை. அதனால தப்பான செய்யாதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சரியாக அதை பயன்படுத்தணும். சரிங்களா? ஒரு இளைஞர்களில் ஒரு சரியான ஒரு விஷயத்தில் வராங்க அப்படின்னாக்கா அவங்க தயவு செய்து பயன்படுத்தணும். தயவு செய்து ஐபிஎஸ் சாருடைய டீட்டெயிலை ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து வேர்ல்டே நம்ம கையில் இருக்குது, உலகமே நம்ம கையில் இருக்குது. அவருடைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஐபிஎஸ் சார் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்கில். அதுலேயும் பாருங்கள், ஒரு காலேஜில் போய் பேசியிருக்காரு. எதனால் இந்த மொபைல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஒரு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த மொபைலை வச்சு நீங்கள் ஐபிஎஸ் அண்ணாமலை சாரோய முழுமையாக தெரிஞ்சுங்க. வி த லீடர், அந்த எதுக்காக வி த லீடரில் நம்ம போய்ட்டு இணையணும். அனைவரும் வி த லீடரில் நம்ம எதுக்காக இணையணும்? அனைவரும் தலைவர்கள். எதுக்காக தலைவர் ஆகணும்? அனைவரும் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்னைக்கு காலகட்டம் பணமயம். தொழில் வந்து மிகப்பெரிய லெவலில் போன விவசாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு விவசாய வீட்டு மகனாக வந்திருக்காரு. அப்படின்னா விவசாயத்தை கொண்டு எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்? பொருளியல் இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டின் வளர்ச்சியை எதை வச்சு நிர்ணயம் செய்கிறாங்கன்னா அந்த நாட்டின் ஏற்றுமதிகளை வச்சு தான் நிர்ணயம் செய்கிறாங்க. பொருளாதார அடிப்படைகளை வச்சு தான் நிர்ணயம் செய்கிறாங்க. அப்படி பார்க்கணும், இந்தியாவிலே நல்லா கேட்டீங்க, இந்தியாவிலே தமிழகத்திலிருந்து அதிகப்படியான விளைச்சல் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். அதனை வைத்து மிகப்பெரிய பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும். இப்போ ஒரு புது சிந்தனையாளர்கள் வராங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சரி, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்குள்ள நம்ம போகணும், நிறைய கண்டுபிடிப்புகள் படிக்கணும், இது கண்டுபிடிக்கணும்ட்டு நிறைய ஆர்வமாக நிறைய பேர் அவங்களுடைய திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அப்படின்னா திறமையான ஒரு முதல்வர் நமக்கு வேணும். அந்த அடிப்படையில் தான் நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு வி த லீடர்ஸில் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. நீங்களும் செயல்படணும்னு நான் நம்புகிறேன். தயவு செய்து உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம எதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும், எதற்காக அரசியல் புரிதல் இருக்கணும். அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, ஒரு நாட்டின் வளர்ச்சினா என்ன, அது எதற்காக வளருது, விவசாயத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், தன்னுடைய மண் எதற்கு சம்பந்தம், தன் மண் பரம்பரைனா என்ன, பாரம்பரிய விவசாய அடிமுறைகள், இதெல்லாம் தெரியணும். இதன் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை கொண்டு போக முடியும். இது ஒட்டு மொத்தத்தை தெரிஞ்ச ஒரே மனிதர் அண்ணாமலை சாருக்கு முழுமையாக தெரியும். இந்த அப்படிப்பட்ட ஒரு படித்த நல்ல கண்ணு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு ஸ்டேட்டையே கலக்கினார். அந்த ஸ்டேட்டே வெளியே வரும்போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டை ஃபீல் பண்ணிச்சு. எத்தனை பேர் ஃபீல் பண்ண, இன்னைக்கு அவருக்கு ரசிகர் மன்றம் பல இடத்துல வச்சுருக்காங்க. எங்கே இது கர்நாடகா மாநிலத்தில். எதுக்காக? இங்கேருந்து ஒரு தமிழன் போயிட்டு இன்னைக்கு கூகுளுடைய சிஓ யாருங்க? கூகுள் நிறுவனத்துடைய சிஓ ஒரு தமிழன். அதுபோல் ஒவ்வொரு தமிழனும் வெளியில் போட்டு எல்லாருமே வெளியிலேயே, இவராச்சும் இந்தியாவுக்குள்ள இருந்தார் கூகுள் சிஓ. ஏன்னா அவருக்கு திறமை இருந்தும் இங்கே முழுமையாக, அதுவும் தமிழை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழன், பச்சை தமிழன் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வெளியில் போயிட்டு கூகுள்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு அவர் போயிட்டு தன்னுடைய திறமை காட்டுறாரு. அது மாதிரி பல திறமையாளர்கள் இருக்காங்க. அதனால தான் ஏபிஜே ஐயாவுடைய அவருடைய வழிகாட்டுதலை முன் நிறுத்தி இப்போ வி த லீடர் என்ற அமைப்பில் நம்முடைய ஐபிஎஸ் சார் வந்திருக்காரு. அவர் கூட நின்று பயணிப்போம். இன்னும் நிறைய வீடியோவில் வர ரொம்ப நன்றிங்க. நன்றி.